அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இயல் 1ல இருக்கக்கூடிய எழுத்து சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணம் அப்படின்றத பார்க்க போறோம். ரொம்பவே முக்கியமான ஒன்று. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஒரு எழுத்து சொல் நடத்தியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா, ரிக்வஸ்ட் பண்ணி சார் கொஞ்சம் இலக்கணம் எங்களுக்கு புரிய மாட்டேது, கொஞ்சம் இன்னொரு கிளாஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் புதுசாக வந்திருக்கோம் சார், அதனால் எங்களுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா முன்னாடி நடத்துறது இன்னொரு வாட்டி நடத்துங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணதுனால மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இலக்கணத்தில் எழுத்து சொல் அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்தம் சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி ஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன், சரிங்களா? அதனால் லைக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லைக் அவனை தட்டி விட்டுருங்க. போகிறதுக்கு முன்னாடி சில அப்டேட் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வேதாந்து லேர்னிங் சென்டர், அதாவது வந்து ஒரு டியூஷன் எப்படி போய் நேரில் படிப்பீங்களோ அதே மாதிரி நேரில் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜேஇக்கும் நீட்டுக்கும் நீங்கள் படிக்க போகிறீங்க. இப்போ உங்களுடைய எய்ம் வந்து சார் என்னோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், இல்லை சார் என்னோட எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நல்ல இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஜேஇ, அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு ஐஐடியில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கடுத்து டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் நீட் எழுதணும் அப்படின்றது. அப்போது அதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்றது நம்மக்கிட்ட போயிட்டுருக்கு. அதாவது 8th 9th 10th படிக்கிறீங்க அப்படின்னா அதாவது அடிப்படை அப்படின்றது கற்றுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது தன்னுடைய ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய நீட் கனவை வந்து நனவாக்கணும், இல்லை என்னுடைய ஐஐடி கனவை நனவாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இப்போலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கக்கூடிய பேசிக்கை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. இது ஆன்லைனா சார் அப்படின்னா ஆன்லைன் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன், அதாவது சென்டர் உங்களுடைய நியரில் எங்கே அந்த சென்டர் இருக்கோ நீங்கள் நேரில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் படிக்கலாம். எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்த சென்டர்ஸ். இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சில சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. போரூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக சில சென்டர்ஸ் அப்படின்றது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலோட சில இன்டெகிரேட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றது நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க இல்லை அந்த ஸ்கூலில் தான் இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கேயே நீங்கள் ஜேஇ நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், சரிங்களா? ஓகே, இதை என்ன சார் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய்ட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு இல்லை அப்பாவையோ இல்லை அம்மாவையோ அழைச்சிட்டு போயிட்டு நேரில் ஒரு விசிட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும், எந்த மாதிரி வந்து சொல்லித் தருவாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணணும் சார் ஜேஇக்கு நீட்டுக்கு அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து வாட்ஸ்அப் சேனல். யாருக்காக சார் இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதா என்ன அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது. இதில் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம், அதாவது போர்டு, ப்ரீ போர்டு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிட் டேர்ம், ப்ரீ மிட் டேர்ம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் பற்றி அப்டேட்டு, ஏதாச்சும் சிபிஎஸ்சி சைடில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய அப்டேட்டு, உங்களுடைய வீடியோஸ் ஏதாச்சும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் அந்த ஒரு சேனலில் கொண்டு வரது, இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ண போகிறோம். அதனால் யாராச்சும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனுக்குடனே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, சரிங்களா? அதனால் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகேப்பா. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம டாபிக் வந்துடுவோம். எழுத்து சொல், சரிங்களா? இலக்கணத்தில் பார்க்கக்கூடியது என்ன எழுத்து சொல் அப்படின்றது பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே நடத்துகிறேன். நீங்கள் ஆல்ரெடி நடத்தி முடிச்சதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குயிக் ரிவிஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சரி, பாருங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. அதாவது ஒரு மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். இப்போ நம்முடைய தமிழ் மொழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய தமிழ் மொழியை நல்லா ஃப்ளூயண்ட்டாக பேசணும், தப்பு இல்லாமல் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, இலக்கணம் தேவை. இப்போ உனக்கே வந்து எது கஷ்டமாக இருக்குது, இலக்கணம் தானே கஷ்டமாக இருக்குது. என்ன கேட்குறீங்க, சார் இலக்கணத்தை நடத்தி விடுங்க சார், ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறீங்களா இல்லையா? அப்போது எது நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இலக்கணம். அப்போ நம்ம இலக்கணத்தை ப்ராப்பராக இருந்தோம் அப்படின்னா தப்பு இல்லாமல் எழுத முடியும், தப்பு இல்லாமல் நம்மளால் பேச முடியும், சரிங்களா? அப்போது ஒரு மொழி தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது, அது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறிய எது உதவுது அப்படின்னா அதுக்கும் இலக்கணம் துணை செய்யும். இப்போ ஒரு மொழி இருக்குது, அந்த மொழியுடைய சிறப்புகளை நம்ம அறிஞ்சுக்கணும். ஒரு மொழி எந்த அளவுக்கு பழமைப்பட்டது, எந்த அளவுக்கு அது வந்து அறிவுபூர்வமாக இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அந்த சிறப்புகளை அறியறதுக்கு எது உதவுது அப்படின்னா இலக்கணம் வந்து நல்லாவே துணை செய்யுது அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடியது 2 பாயிண்ட் தான். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எழுத்து சொல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள் சார்பெழுத்து. சார்பெழுத்து அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுப்பா. எழுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 2ஆக பிரிக்கலாம். எழுத்து 2ஆக பிரிக்க போகிறோம், சரிங்களா?
ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சரிங்களா? முதல் எழுத்து அப்படின்றது மொத்தம் 30 இருக்கக்கூடியது. சரிங்களா? முதல் எழுத்து அப்படின்றது மொத்தம் 30 இருக்கக்கூடியது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இது சேர்ந்து எத்தனை இருக்கு? மொத்தம் 30 இருக்கு. சரிங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சார்பு எழுத்து அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, அதுக்கடுத்து குற்றியலுகுரம், குற்றியலிகிரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு எத்தனை இருக்கு? மொத்தம் 10 சார்பெழுத்து அப்படின்றது இருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்படை, ஒற்றளபடை ஆகிய 2 அளபடைகள் குறித்து இங்கே பார்க்க போகிறோம். அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளபடை, குற்றியலுகுரம், குற்றியலிகிரம், ஐகார குறுக்கம் வரிசையாக பார்த்தோம்ல. அதில் உயிரிழப்படையையும் ஒற்றளபடையும் பற்றி என்ன பண்ண போகிறோம்? நம்ம இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ அளபடைகள் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் உயிரிழப்படை, ஒற்றளபடைன்னு சொல்றாங்கல்ல. அதுல அளபடை அப்படின்னா என்ன சார்? அளபடை அப்படின்னா என்ன அப்படின்னா நீண்டு ஒலித்தல். அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீண்டு ஒலிக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தெருவுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உப்பு விற்பாங்க. உப்போ உப்பு, கீரையோ கீரை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய தெருக்களில் வித்துட்டு போவாங்க. அப்போ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதாவது என்ன பண்றாங்க? நீண்டு ஒலிக்கிறாங்க. நீண்டு ஒலிக்கிறத என்ன சொல்றோம் அப்படின்னா அளபெடுத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் அப்படின்றது பயன்படுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கீங்க, அம்மாவை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவீங்க? அம்மா அப்படியா கூப்பிடுவீங்க? அம்மா சாப்பாடு போடுமா அப்படின்னு தான் பேசுவோம். அதுக்குள்ளே அம்மா வந்து என்னடா அதுக்குள்ளே காலை கட்டி வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி அம்மா வந்து பார்ப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தான் அங்கே உட்காந்துருப்போம். சரியா? சரி, அதுதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த இனிய ஓசைக்காகவும் நீட்டி ஒலிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறோம்? இந்த அளபடையை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டுது என்ன பண்ணுவோம்? பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டு ஒலித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும், சரிங்களா, எது பயன்படுது அப்படின்னா இந்த அளபடை அப்படின்றது பயன்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க உயிரிழப்படை. உயிரிழப்படை அப்படின்னா என்ன சார்? உயிரிழப்படை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. செய்யுள்ள பார்த்தீங்க அப்படின்னா மொழிக்கு முதல்லையும் இடையிலையும் இறுதியில் இருக்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்துக்கள் என்ன பண்ணுதான் தத்தமளவில் நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க அதற்கு இனமான குற்றெழுத்து அப்படின்றது வரும். சார் ஒன்றுமே புரியல சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். செய்யுள்ள, சரிங்களா, செய்யுள் அப்படின்னா நம்மளுடைய ஒரு செய்யுள் பகுதி இருக்குல்ல, அதில் மொழிக்கு முதல்ல இடையில இறுதியில் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒலிக்கும். சரியா? எப்படி நீண்டு ஒலிக்கும் சார் அப்படின்றத நான் ஒரு அளபடையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அப்படி நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க என்ன பண்ணுறாங்க? நெட்டெழுத்துக்கள். சரிங்களா? நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்து அப்படின்றது வரும். இப்போ நிறைய பேர் என்ன கவனிப்பீங்க, சார் நெட்டெழுத்துனாலே என்னன்னு தெரியாது சார். நெட்டெழுத்துன்னு வச்சுக்கோங்க 2 மாத்திரை. சார் மாத்திரைனா உடம்பு சரியில்லாதப்ப அப்போ போடுவாங்களே அதானே அப்படின்னு சொல்லக்கூடாது. சரியா? மாத்திரை அப்படின்றது டேப்லெட்டையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் தமிழில் சொல்லணும் அப்படின்னா கால அளவு அப்படின்றது பொருள். சரிங்களா? என்ன அளவு? கால அளவு, அதான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கால அளவு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாத்திரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது என்ன அப்படின்னா குறில். 2 மாத்திரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது என்ன அப்படின்னா நெடில். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, குறில் நெடில் பாருங்க, வருமா? இ ஈ உ ஊ ஏ ஏ அந்த படத்துலலாம் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி தான். சரியா? குரில் எழுத்து அப்படின்றது ஒரு செகண்ட்குள்ளே சொல்லிடலாம். ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் காலத்தை தான் என்ன சொல்லுவோம்? அதை ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். 2 மாத்திரை அப்படின்னா ஈ ஊ சொல்லுவோமா? அதுதான் இங்கே. சரிங்களா? சரி, அவ்வாறு வருவதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரிழப்படை மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 3 வகைப்படுது. சரிங்களா? உயிரிழப்படை மொத்தம் எத்தனை வகைப்படுது? மொத்தம் 3 வகைப்படுது. சரிங்களா? சரி, இந்த இடத்துல சொன்னீங்கல்ல சார், அதை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அதாவது உயிரிழப்படை மொத்தம் 3 வகைப்படும். சரிங்களா? இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன கொடுத்ததான். அப்போ செய்யுள்ள மொழிக்கு முதல்ல இடையில இறுதியில் நிற்கக்கூடிய உயிர் நெட்டெழுத்து. சரிங்களா? ஈ ஊ இருக்கக்கூடிய அந்த உயிர் நெட்டெழுத்து நீண்டு ஒலிக்கும் போது அதை குறிக்க என்ன பண்ணுறாங்க? நெட்டெழுத்துக்களுக்கு இனமான குற்றெழுத்து வருது. சரியா? அப்போ நெட்டெழுத்து என்னது? வருதா? இப்போ பாருங்க, அம்மா அம்மா. அப்போ நெட்டெழுத்துக்கு இனமான ஒரு குற்றெழுத்து வருதா? எப்படி? அம்மா அம்மா அம்மாவை எப்படி கூப்பிடுவீங்க? அம்மா அப்படி மட்டும் கூப்பிடுவீங்க? அம்மா சோறு போடுவான் அப்படி கத்துவோமா? அப்போ என்ன பண்றோம்? நெட்டெழுத்துக்களுக்கு இனமான என்ன பண்றோம்? ஒரு குற்றெழுத்தை பின்னாடி கொண்டு வந்து வைக்கிறோம். அதுதான் என்ன சொல்றாங்க? உயிரிழப்படை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்ன? செய்யுளிசை அளபடை. சரிங்களா? செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்ன பார்க்க போறோம்? செய்யுளில் ஓசை குறையும் போது, செய்யுள்ள ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். அதாவது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், செய்யுள்ள ஓசை கம்மியாகுது. செய்யுள் என்ன பண்ணுது?
ஓசை கம்மியாகுது. செய்யுளில் ஓசை கம்மியாகும்போது அதை நிறைவு செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நெட்டு எழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. நான் இப்போ எக்ஸாம்பிள் சொல்லும்போது நல்லா புரியும் சரிங்களா. அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நெட்டு எழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி அளபெடுக்க வைக்கிறாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா இசை நிறை அளபடை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குப்பா சரியா. அப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், செய்யுள் இசை அளபடை அப்படின்றது செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி அளபெடுக்க வைக்கிறதா என்ன சொல்கிறாங்க, செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன, இசை நிறை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதான்னு பாருங்க, ஒன்றுமே கிடையாது. செய்யுள் இசை அளபடை அப்படின்றது செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி அளபெடுக்க வைக்கிறதா என்னது, செய்யுள் இசை அளபடை. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இசை நிறை அளபடை அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஓ ஓதல் வேண்டும், அது என்னது, மொழி முதல் செய்யுள் இசை அளபடை அல்லது மொழி முதல் இசை நிறை அளபடை. அதுக்கடுத்து உரா அற்கு குறுநோய், உரா அற்கு குறுநோய், அது என்ன, மொழி இடை. என்ன பண்ணுது, இடையில வருது உரா. அதை நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கலரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா புரியும். அதுக்கடுத்து நல்ல படா பறை. கடைசியாக மொழி இறுதியில் வரக்கூடிய செய்யுள் இசை அளபடை, மொழி இறுதியில் வரக்கூடிய அந்த இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யுள் இசை அளபடைனா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. செய்யுளில் ஓசை கம்மியாகுது, கம்மியாகும் போது என்ன பண்ணுறாங்க, அதை நிறைவு செய்கிறதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க சரியா. ஓசை கம்மியாகுது, நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி அளபெடுக்க வைக்கிறது என்ன அப்படின்னா செய்யுள் இசை அளபடை அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே சிம்பிள் சரிங்களா. சரி, அதுக்கடுத்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்ன இருக்கு, இசை நிறை அளபடை சரியா. இதுக்கு இன்னொரு பேர் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓதல் வேண்டும், ஓதல் வேண்டும், உரா அற்குறுநோய், நல்ல படா பறை. ஓகேவா, அப்போது முதல்ல வருதா, இடையில வருதா, இறுதியில் வருதா அப்படின்றத வச்சு என்ன பண்ணுறோம், மொழி முதலா, மொழி இடையா, மொழி இறுதியா அப்படின்றத என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம் சரிங்களா. சரி, அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது சரிங்களா. நான் சிம்பிளாக சொல்லி தரேன் பாருங்கள். இப்போ வந்து ஏஆர் ரகுமான் சரியா. சரி, அனிருத் எடுத்துப்போம். அனிருத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பாட்டு போடுறாரு சரியா. புதுசாக என்ன பண்ணுறாரு, புதுசாக ஒரு பாட்டு ஒன்று போடுறாரு சரியா. குட் பாய் கிளிக்கே வச்சுப்போம் சரியா. என்ன பண்ணுறாரு, பாட்டு போட்டுட்ருக்காரு. பாட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் யோசிக்கிறார், என்னடா அது இந்த பாட்டில் ஏதோ கம்மியாகுது, நல்லா தான் இருக்குது. அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், அந்த ஒரு படத்தில் அந்த ஒரு பாட்டில் நல்லாவே இருக்குது அந்த சாங்கு. ஆனால் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் நல்லா சவுண்டை ஏற்றணும், இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, அதில் சவுண்டை ஏற்றுறாரு, பாட்டை மாற்றுறாரு. அப்போ இனிய ஓசைக்காக அளபெடுக்க வைக்கிறது, அதுதான் என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. அதிலே வந்துருச்சு. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இசை நிறை அளபடையும் இன்னிசை அளபடையும் குழப்பி விட்டுரும். அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் சரியா. இன்னிசை அளபடை அப்படின்றது என்ன, அதாவது இருக்குதுல என்ன பண்ணுறாரு, அந்த இனிய ஓசை இருக்குது, ஆனால் இன்னும் இனிய ஓசையை ஏற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, சில ஓசையை ஏற்றுறாங்க, என்ன பண்ணுறாங்க, சவுண்டை ஏற்றுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். அதாவது கெடுப்பது கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பது எல்லாமலை, நார்மலாக இருக்குது, நல்ல ஒரு திருக்குறள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இனிய ஓசை வரணும், கேட்குறப்ப அப்படியே சந்தோஷமாக இருக்கணும், அப்படியே இனிமையாக இருக்கணும், காதில் வந்து தேன் வந்து பாயணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இனிய ஓசை ஏற்றுறாங்க. எப்படி ஏற்றுறாங்கன்னு பாருங்கள். கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாமலை. அப்போ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பாட்டை வந்து என்ன பண்ணுறாங்க, சுருதி ஏற்றுறாங்க, சவுண்ட் என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க சரியா. அப்போ இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது என்ன அப்படின்னா இன்னிசை அளபடை. அப்போ செய்யுளில் ஓசை குறையாத இடத்துலையும் இனிய ஓசை வரணும் அப்படின்றதுக்காக அளபெடுக்கிறது என்ன, இன்னிசை அளபடை அப்படின்றது. புரியுதுங்களா. சரி, அடுத்து கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாமலை. அப்போது நார்மலாக தான் இருந்துச்சு, நல்லா நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இனிய ஓசை வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மாற்றாங்க, எடுப்பதும் எல்லாமலை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, மாற்றுறாங்க. புரியுதுங்களா. சரி, அடுத்து சொல்லிசை அளபடை சரிங்களா. சரி, இப்போ 3 இது பார்த்தாச்சு. ஒன்று என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், செய்யுளிசை பார்த்தோம், அதுக்கடுத்து இன்னிசை பார்த்தோம், இப்போ கடைசியாக சொல்லிசை பார்க்குறோம் சரியா. உயிரிழப்படை 3 வகைப்படும். 3 வகையை என்ன பண்ணுறோம், தனித்தனியாக பிரித்து பார்க்குறோம் சரிங்களா. சரி, இப்போ சொல்லிசை அளபடை அப்படின்னா என்ன சார், சொல்லிசை அளபடை அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், நசை அப்படின்னா விருப்பம். வேறு எதையும் வந்து இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு காதில் வாங்குங்க. நசை அப்படின்னா விருப்பம் சரிங்களா. சரி, எனக்கு விருப்பம்ன்ற வார்த்தை வேணாம், நான் என்ன சொல்கிறேன், நசை அப்படின்னா விருப்பம். நசை அப்படின்ற வார்த்தையுடைய பொருள் என்ன, விருப்பம். எனக்கு விருப்பம்ன்ற வார்த்தை வேணாம். சரிங்க சார், உங்களுக்கு என்ன வார்த்தை சார் வேணும், எனக்கு விரும்பின்னு வேணும். சரி, எனக்கு என்ன வேணும், விரும்பி. சரி, இந்த இடத்துல ஒரு வார்த்தை மாறுது அப்படின்னா இந்த இடத்துலையும் வார்த்தை மாறுமா மாறாதா, கண்டிப்பாக மாறும். சரி, மாற்றலாமா, மாறுங்க, நசை, அவ்வளோதான். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், சொல்லிசை அளபடை அப்படின்னு வச்சுக்கோங்க. சொல்லிசை அளபடின்னு வச்சுக்கோங்க,
அதில் எல்லாமே எப்படி திரும்ப முடியும், நசை, கெளி, கொளி, வலை, அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், கடைசியாக முடியும் போது ஈன்னு முடியும். சரியா, அதெல்லாம் தான் இருக்கக்கூடிய ஷார்ட்கட். சரிங்களா, ஈஸியாக எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக தமிழில் மார்க் எடுக்கலாம். இலக்கணத்துலலாம் இந்த மாதிரி ஷார்ட்கட் அப்பப்போ சொல்லுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நசை அப்படின்னு மாறுறதுனால தான் இந்த இடத்துல என்ன ஆகுது, விரும்பி அப்படின்னு மாறுது. எப்படி மாறுது, விரும்பி அப்படின்னு மாறுது. சரிங்களா, அப்போது சொல்லிசை அளபடைன்றது பாருங்க, செய்யுள் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. செய்யுள் என்ன பண்ணுது, ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கிறது என்ன, அது சொல்லிசை அளபடை. அது என்ன அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் முடியும். இதுல தான் நீங்க கவனிக்கணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல பாருங்க, உரணசை, நசை வருதா, உள்ளம் துணையாக சென்றார் வரணசை, நசை இன்னும் உடையன் அப்படின்னு வருதா. சரி, இந்த இடத்துல கவனிங்க, நசை அப்படின்னா விருப்பம். நசை அப்படின்னா என்ன, விருப்பம். அந்த இடத்துல சொல்லி கொடுத்தல, நசை அப்படின்றதுடைய பொருள் தான் என்ன அப்படின்னா விருப்பம். நசை என்றால் விருப்பம். எனக்கு விருப்பம்ன்ற வார்த்தை வேணாம், எனக்கு விரும்பி அப்படின்னு தான் வேணும். எனக்கு என்ன வேணும், விரும்பி அப்படின்னு தான் வேணும். அப்போ பொருள் தரத்திற்காக நசை என அளபெடுக்குது. எப்படி அளபெடுக்குது, நசை அப்படின்னு அளபெடுக்குது. அப்போ பெயர் சொல் இங்கே என்னவா மாறுது, வினை எச்சமா மாறுது. பெயர் சொல் இந்த இடத்துல வினை எச்சமா மாறுது. பெயர் சொல் எப்படி மாறுது, வினை எச்சமா மாறுது. அதாவது பெயர் சொல் வினை எச்சமா மாறுதுன்னா கடைசியாக முடியும் போது ஈ அல்லது ஊ சவுண்ட்ல முடியும். ஈ அல்லது ஊ சவுண்ட்ல முடிஞ்சா என்ன சொல்றோம், அதை வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ இங்கே பாருங்க, அப்போ ஈ அல்லது ஊ, அப்போ பெயர் சொல் வினை எச்சமா மாறுதான்னு பாருங்க. நசை எப்படி வருது, நசை, நசையே முடியும் போது எப்படி இருக்கு, ஈ சவுண்ட்ல முடியுது. ஸோ என்ன, இது பெயர் சொல் வினை எச்சமா மாறிடுச்சு. அவ்வளோதான். சரிங்களா, லைட்டாக புரிகிற மாதிரி இருக்குது சார், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது சார் அப்படின்னா 2-3 வாட்டி இந்த ஒரு கிளிப்பை மட்டும் என்ன பண்ணுங்கள், ரிவைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். சரியா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து புதுசாக ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த சொல்லிசை அப்படியே லைட்டாக குழப்பற மாதிரி இருக்கும். என்ன சார் இது, ஏதோ நசைன்னு சொல்கிறீங்க, நசை ஏதோ விருப்பம்னு சொல்கிறீங்க, விரும்பின்றீங்க, லைட்டாக குழப்பி விட்றீங்களே சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒன்றுமே கிடையாது. சரியா, 2-3 வாட்டி இந்த கிளிப்பை வந்து திரும்ப ரிவைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். சரியா, ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறப்ப தான் அப்படி இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ் 2-3 தடவை நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ண ஓ இதுதானா இது அப்படின்ற மாதிரி எளிமையாக இருக்கும். சரிங்களா, ஐயோ தமிழ் கிராமர் கஷ்டமாக இருக்குது சார், நான் 10th வரல சார், நான் ஓடிடுறேன் அப்படின்னு வந்து பயப்படாதீங்க. ஈஸி தான். சரியா, தமிழில் 10th தமிழில் இருக்கக்கூடிய இலக்கணம் சப் மேட்டர் சால்ட் வாட்டர். சரியா, ஈஸி தூசி அப்பள வடை. சரியா, நீங்கள் நினச்ச கவலைப்படுற அளவுக்குலாம் இந்த இலக்கணம் கிடையாது, ரொம்பவே ஈஸியான ஒரு இலக்கணம் தான். சரிங்களா, ஒரு செய்யல ஒரு பெயர் சொல் எச்சத்தொல்லா இருந்து அளவெடுக்கும். எச்சம் அப்படின்னா என்ன, முடிவு பெறாது. முடிவு பெறாமல் இருந்து என்ன பண்ணுது, அளவெடுக்குது. அதுதான் என்ன, சொல்லிசை அளபடை. சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நசை அப்படின்னா விருப்பம். எனக்கு விருப்பம்ன்ற வார்த்தை வேணாம், எனக்கு விரும்பி இருந்தால் மாறணும். அப்போ நசை அப்படின்னு மாத்திரமா இல்லையா, வந்து எனக்கு ஈஸியாக இருக்கணும் சார் அப்படின்னா முடியும் போது நசை, கெளி, வலை அந்த மாதிரி ஈன்னு முடியும். அந்த மாதிரி ஈன்னு முடியுது அப்படின்னா அது சொல்லிசை அளபடை. அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சார் இது எப்படி சார் வரும், இப்படி வருமா சார் அப்படின்னு போட்டு நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை, எளிமையாக புரிஞ்சுக்கோங்க. ஈன்னு முடியும். சரியா, அந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா என்னது, அது சொல்லிசை அளபடை அப்படின்றது. சரிங்களா, சரி அடுத்து பாருங்க, ஒற்றளபடை. ஒற்றளபடை அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும். ஒற்றளபடை அப்படின்னா என்னப்பா, ஒற்றளபடைனா ஒற்றளபடை சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒற்றளபடை அப்படின்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து மையெழுத்து இக்கு, இங்கு, இஞ்சு, இன்னும் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அழகாக நம்ம அந்த காங்காச்சா வரிசையை சொல்லுவோம். சரியா, அதுதான் என்ன அப்படின்னா ஒற்றெழுத்து. சரிங்களா, சரி ஒற்றெழுத்து அதை ஒற்றளபடை அப்படின்னு பிரிக்கிறோம். சரிங்களா, செயல் ஓசை குறையும் போது எல்லாமே அதான், அளபடைனாலே செயல் ஓசை குறையும், அதை நிறைவு செய்வாங்க. ஓசை குறையும், நிறைவு செய்வாங்க, அதுதான். சரிங்களா, நீங்கள் போட்டு குழப்பிக்கவே தேவையில்ல, சிம்பிள். செயல் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான என்ன பண்ணுறாங்க, சில மெய்யெழுத்துக்களை இங்கே வந்து ஆட் பண்ணுறாங்க. சரிங்களா, என்னென்ன மெய்யெழுத்துக்கள், சரி எல்லா மெய்யெழுத்துக்களும் ஒற்றளபடையில் வருமா, இல்லை சில மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் ஒற்றளபடையில் வரும். சரிங்க சார், அது என்னென்ன வரும் அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பாருங்கள். வல்லினம் கசடதபர, நான் வந்து இதை ஷார்ட்கட் சொல்ல போகிறேன், அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். எங்கன நமன, வல்லினம் மெல்லினம். சரிங்களா, எங்கன நமன. அதுக்கு அடுத்து இடையினம் எரள வளல, எரள வளல. சரிங்களா, சரி இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். கசடதபர, எங்கன நமன, எரள வளல அப்படின்றது என்ன பண்ணியாச்சு, இந்த இடத்துல நம்ம குறிப்பிட்டாச்சு. சரிங்களா, இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த வரிசையை நான் சொல்ல போகிறேன். சரிங்களா, சரி இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு மெல்லினம் வந்து என்ன பண்ணுறோம், வல்லினம் இந்த இடத்துல கிடையவே கிடையாது. வல்லினம் என்ன கிடையாது, இந்த இடத்துல கிடையவே கிடையாது. எங்கேயாச்சும் கசடதபர இருக்கா, கசடதபர எங்கேயுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன கிடையாது, வல்லினம் அப்படின்றது கிடையவே கிடையாது. வல்லின எழுத்துக்கள் என்ன ஆகாது, இந்த ஒற்றளபடையில் வரவே வராது. அது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரியணும். சரிங்களா, சரி அடுத்து பாருங்கள், மெல்லினம் எங்கன நமன, அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வருது. எங்கன நமன வந்துருச்சா, எங்கன நமன என்ன பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு.
அதுக்கு அடுத்து எரள வளலை. சரியா, அதுக்கு அடுத்து போடக்கூடியது எரள வளலை. அதில் சில எழுத்துக்கள் அப்படின்றது வராது. என்ன வராதுன்னு பாருங்க, ரா வரல, ரா வராது. அதுக்கு அடுத்து பாருங்க வா இருக்கு, இந்த சிறப்பிலகரல அது வராது. சரியா, சிறப்பிலகரல அது வராது. சரியா, அப்போ ஏ வ. அப்போ கடைசியாக இருக்கிறது பாருங்க ஏ ழ வ, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு அந்த இல்லு. சரியா, இந்த 10 எழுத்துக்களும் அதுக்கு அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து தெரியுமா, மூணு இந்த மாதிரி இருக்கும்ல, அக்கேனா போடுவோம்ல, அதுதான் ஆயுத எழுத்து. அது ஒன்றும் ஆக மொத்தம் 11 எழுத்துக்கள் வரதான் என்ன சொல்றாங்க, ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒற்றளபடை அப்படின்றது செய்யுள் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்யறதுக்காக நெட்டெழுத்துக்களை அளபெடுக்க வைக்கிறாங்க. சரிங்களா, அதுதான் என்ன ஒற்றளபடை அப்படின்றது. சரிங்களா, அது என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்றது பாருங்க, அது கசரதபரில் வரக்கூடிய அந்த வழி எழுத்துக்கள் அப்படின்றது வராது. அதுக்கடுத்து மெல்லினத்தில் வரக்கூடிய எங்கென்ன நம்மன அப்படின்றத எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து இடையினத்தில் சில எழுத்து வராது, பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்ன பண்ணிக்கிறோம், எடுத்து எழுதிக்கிறோம். இதுதான் என்ன சொல்றாங்க, ஒற்றளபடை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இங்கே பாருங்க, எங்கெங்கிறைவன் இங்கெங்கு வருதா, எங்கெங்கிறைவன் இங்கெங்கு வந்துச்சு அப்படின்னா அது ஒற்றளபடை. அதுக்கடுத்து எக்கிழங்கராகிய, அப்போ எக்கு அக்கன்னா வருது, இது ஒற்றளபடை. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா, ஈஸியாக இருக்கா. சரி, இப்போ சொல் போவோம். சொல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. அப்போ இங்கே நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தான் புரியும். சரிங்களா, இப்போது நம்மளுடைய சொல்லுவோம்ல சார், ஒரு சென்டென்ஸாக இருக்கணும் சார், அதுதான் என்ன அப்படின்னா ஒரு சொல். இப்போ வந்து பூனா என்னப்பா, ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது. பூ பாருங்க, பூ அப்படின்றது என்ன சார், பூ அப்படின்றது என்ன சார், பூ அப்படின்றது இப்போ மல்லிகை பூவோ சொல்லலாம், இல்லை ரோசா பூவோ சொல்லலாம். இந்த மாதிரி பூ தான் சார். பூ என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல மலர்ந்தது. பூ என்ன பண்ணுச்சு, இந்த இடத்துல மலர்ந்துச்சு. சரி, மாடு புல் தின்றது. மாடு என்ன பண்ணுச்சு, போய் புல் தின்றது. சரிங்களா, இதெல்லாம் என்ன ஒரு சென்டென்ஸாக இருக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா, சரி இதில் பாருங்க, ஒரு எழுத்து தனித்தோ, ஒரு எழுத்து தனித்திருக்கலாம், பூ அப்படின்னு ஒரு எழுத்து தனித்திருக்கலாம். ஆனால் அர்த்தத்தை கொடுக்குதா இல்லையா, பூன்றது ஒரு மலரை குறிக்கக்கூடியது. சரியா, அப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாருங்க, பல எழுத்துக்கள் சேருது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் என்ன அப்படின்னா சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, ஒரு எழுத்து தனித்து என்ன பண்ணுது, ஒரு அர்த்தத்தை கொடுக்குது, பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. சரியா, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஒரு சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க 2 திணைகள், என்னது உயர்திணை அக்ரிணை, உயர்திணை அக்ரிணை. அதுக்கடுத்து 5 பால்கள். 5 பால் தெரியுமா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது நான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முன்னாடியே நடத்தியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக புரியும். சரியா, அப்போ ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு எத்தனை பால்கள் இருக்குது, 5 பால் வகைகள் இருக்குது. அதுக்கடுத்து மூவகை இடங்கள். மூவகை இடங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மைனா என்ன, தன்னை பற்றி குறிக்கக்கூடியது. தன்மைனா தன்னை பற்றி குறிக்கக்கூடியது, நான், நாம் அப்படின்னு குறிக்கக்கூடியது. முன்னிலைனா நீ, நீங்கள் அப்படின்னு குறிக்கக்கூடியது. படர்க்கை அப்படின்னா அவன், அவர், அது, அவை அப்படின்னு குறிக்கக்கூடியது. இதுதானே சொல்கிறோம் தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். 2 திணைகள் என்ன இருக்குது, உயர்திணை அக்ரிணை அப்படின்னு இருக்கு. அதுக்கடுத்து 5 பால் என்ன இருக்குது, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னா 5 பால் வகைகள் இருக்குது. அதுக்கடுத்து 3 வகை இடங்கள் இருக்குது. தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகை இடங்கள் இருக்குது. உலக வழக்குலையும் வரும், இது செய்யுள் வழக்குலையும் வரும். எத்தனை வழக்கில் வருது, 2 வழக்கு வருது. உலக வழக்குலையும் வருது, செய்யுள் வழக்குலையும் வருது. இது வெளிப்படையாகவும் வரும், குறிப்பாகவும் வரும். சரியா, இந்த சொற்கள், இந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொருள் தரக்கூடிய சொற்கள் அப்படின்றது வெளிப்படையாகவும் வருது, குறிப்பு அப்படின்னா மறைந்து வரும். சரியா, இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்கிறாங்க, சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே எளிமையாக ஒன்று தான் சொல். அப்படின்னா என்ன, பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஒரு சொல், ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதை என்ன சொல்கிறோம், அதை சொல் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, சரி அடுத்து பாருங்க, இப்போ 3 வகை மொழிகள் இருக்குது. 3 வகை மொழிகள் பார்ப்போமா. பாருங்க, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு 3 வகை மொழிகள் இருக்கு. எத்தனை மொழிகள் இருக்கு, தனிமொழி, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு எத்தனை வகை மொழிகள் இருக்கு, 3 வகை மொழிகள் இருக்கு. சரிங்களா, சரி இந்த இடத்துல என்ன சார் சொல்ல போறாங்க, தனிமொழினா என்ன, தொடர்மொழினா என்ன,
பொதுமொழினா என்ன கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனது, இருமையும் ஏற்பன அப்படின்றது எங்கே சொல்கிறாங்க? நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. எங்கே குறிப்பிட்டிருக்காங்க? இது நன்னூலில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளனவாம், இப்போது இருமையும் ஏற்பன அப்படின்றது எங்கே குறிப்பிட்டிருக்காங்க? நல்லூரில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது தெரியணும். தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு எத்தனை வகையாக இருக்குது? 3 வகையாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? சரி, இப்போ தனிமொழி அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, என்ன பார்க்க போகிறோம்? தனிமொழி. தனிமொழினா என்ன சார்? தனிமொழி அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன்றுமே கிடையாது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. பாப்பமா, இப்போ பாருங்கள், கண். கண் வந்து அப்படின்றது மனிதனுடைய அந்த உறுப்பில் இருக்கக்கூடியதில் ஒன்று கண். படி, படிக்க சொல்கிறாங்க. படி அப்படின்றது ஒரு தனிமொழி. அதுக்கடுத்து கண்ணன், ஒரு கண்ணன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். படித்தான், அவன் படிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல வந்து 2 குறிப்பிட்டிருக்காங்களே சார். கண், படி அப்படின்றது பகாபதம். பகாபதம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை பிரிக்க முடியாதுன்னு அர்த்தம். என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. கண்ணை போய் பிரிப்பீங்களா? பிரிக்க முடியாது. படியை போய் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ப டி அப்படி தான் வரும். சரியா? கண்ணன் படித்தான். அப்போ படித்தான் அப்படின்றதுல ஒரு மறைஞ்சிருக்கா? ஆண் மறைஞ்சிருக்கு. அதில் படித்தான் அப்படின்றது படிப்பு அப்படின்றது அதில் இருக்கக்கூடிய முதன்மையான இருக்கக்கூடிய அடிசொல் பகுதி இருக்குது, விகுதி இருக்குது, இடைநிலை இருக்குது, சந்தி இருக்குது. பிரிவுமா? அது என்ன சொல்கிறோம்? அதை பகுபதம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போது தனிமொழி அப்படின்னா தனித்தென்று ஒரு பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. சரியா? கண், படி, கண்ணன் படித்தான் அப்படின்றதுல என்ன? ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது. ஒரே ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணுறோம்? அதில் இருக்கக்கூடிய பொருளை நம்ம விளங்கிக்கிறோம். பொருளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? புரிஞ்சுக்கிறோம். அதுதான் என்ன? தனிமொழி. அதுக்கு அடுத்து தொடர்மொழி. தொடர்மொழினா என்ன சார்? தொடர்மொழி அப்படின்றது அதுவும் அதே மாதிரி தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது. அந்த மாதிரி வந்து பொருள் தந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொடர்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தரணும். அப்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து பொருள் தந்துச்சுன்னா அது தொடர்மொழி. இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். இதில் பாருங்கள், கண்ணன் அப்படின்றது ஒரு தனிமொழி, வந்தான் அப்படின்றது ஒரு தனிமொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வருதா? அப்படி இதுக்கு மாதிரி வந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தொடர்மொழி. மலர் வீட்டுக்கு சென்றாள். மலர் அப்படின்றது ஒரு தனிமொழி, வீட்டுக்கு அப்படின்றது ஒரு தனிமொழி, சென்றாள் அப்படின்றது ஒரு தனிமொழி. அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்தால் அது தொடர்மொழி. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்கா? ஈஸியாக இருக்கா? மேலே ஈஸி தாங்க இதெல்லாம். சரியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இலக்கணம் கஷ்டமாக இருக்குமா சார், இதெல்லாம் கேட்பாங்களா சார், இதெல்லாம் வந்து எப்படி நான் படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கவலையப்பட தேவையில்லை. சிம்பிளாக ஈஸியாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போது தனிமொழி அப்படின்றது என்ன? தனித்து நின்று பொருள் தரும். தொடர்மொழி அப்படின்றது சார் தனி மொழியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சேர்ந்து வந்து பொருள் தரும். அவ்வளோதான் என்னது? தொடர்மொழி. சரிங்களா? சரி, இப்போ பொதுமொழி அப்படின்றத பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது என்ன? பொதுமொழி அப்படின்றத பார்க்க போகிறோம். பொதுமொழி பாருங்கள். பொதுமொழி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே கிடையாது. ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு வார்த்தையை 2ஆக பிரிக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு வார்த்தையை 2ஆக பிரிக்க முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். அந்தமான். அந்தமான் அப்படின்றது எதை சொல்லுவாங்க? அந்தமான் அப்படின்றது ஒரு தீவு சார். என்னது? ஒரு தீவு, ஒரு ஐஸ்லாண்ட் சார், ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்தமான் அப்படி பிரிக்கிறேன். அந்த குட்டல்மான், அந்த குட்டல்மான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அங்கே ஒரு மான் நிற்கிது. என்ன சொல்கிறேன்? அந்த மான் அப்படின்றது ஒரு தீவு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மான் நிற்கிது. அப்போது அந்த இடத்துல ஒரு மான் நிற்கிது அப்படின்றது இன்னொரு சென்டென்ஸ் சொல்ல முடியுதா? அப்போ இந்த மாதிரி 2 சென்டென்ஸாக பிரித்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அது பொதுமொழி. அவ்வளோதான். அப்போது நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். தனிமொழி அப்படின்றது தனியாக ஒரு வார்த்தை வருது. தொடர்மொழி அப்படின்றது சில தனிமொழிகள் சேர்ந்து ஒரு பொருள் தருது. அது என்ன அப்படின்னா தொடர்மொழி. இப்போ பொதுமொழி அப்படின்றது ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது. அது 2ஆக பிரிக்க முடியுது. ஒரு வார்த்தையில் வந்து ஒரு பொருள் தருது, இன்னொரு பிரிக்கி பார்க்கும்போது இன்னொரு பொருள் தருது. அந்த மாதிரி தந்துச்சு அப்படின்னா அதை பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். ஒரு சொல் தனித்திரண்டு ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது அது பொதுமொழி. அப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். ஒரு சொல் தனித்திரண்டு ஒரு பொருளையும் அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் இந்த மாதிரி தந்துச்சு அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க? அதை பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனித்திரண்டு ஒரு பொருள் தருது, அது என்னது? பிரிந்து நின்று என்ன பண்ணுது? இன்னொரு பொருள் தருது. அப்போ இந்த மாதிரி தரதானே சொல்கிறாங்க பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்ல அந்தமான், அது பார்த்தோமா? புரியுதுங்களா? சரி, அடுத்து பாருங்கள். 8. 8 அப்படின்றது என்ன சார்? 8 அப்படின்றது நம்பரு சார். சூப்பர். 8 அப்படின்றது என்ன? ஒரு நம்பர். சரிங்களா? சரி, 8 அப்படி பிரிக்கலாம். L+2 அப்படின்னு பிரிக்கலாம். L+2 அப்படின்னு பிரிக்கலாம். L அப்படின்றது என்ன? எள் அப்படின்றது என்ன சார்? இந்த வீட்டில் வந்து எள்ளு உருண்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க சார் எங்கள் அப்பா, அதுதான் சார் எள்ளு. சரி, இந்த தூ அப்படின்றது என்ன சார்? தூ அப்படின்றது நீங்கள் சென்னை பாஷையில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நாஸ்தா துண்ணியா, துண்ணியா
காலைல சாப்பாடு துண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. தூ அப்படின்னாலே உண்ணு அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்டியா. தூ அப்படின்னாலே என்ன அர்த்தம் தமிழில்? சாப்பிட்டியா, உணவு உண்டியா அப்படின்னு அர்த்தம். அப்போ எல்லை உண் அப்படின்னு பொருள். சரியா? அவை என்ன பொருள்? எல்லை சாப்பிடு, எல்லை உண் அப்படின்றது பொருள். சரிங்களா? அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். 8 அப்படின்றது என்ன? ஒரு நம்பரை குறிக்குது. அதை பிரித்தோம் அப்படின்னா என்ன? எல் ப்ளஸ் தூ, எல்லை உண் அப்படின்னு ஒரு பொருளை குறிப்பிடுது. சரிங்களா? சரி, அடுத்து வேங்கை. வேங்கை அப்படின்றது என்ன சார்? வேங்கை அப்படின்றது தனுஷ் படம் சார், நான் 2 வாட்டி பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வேங்கை அப்படின்றது என்ன? வேங்க மரம். ஓகேவா? வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்குது. சரிங்களா? சரி, வேங்கை அப்படின்றது ஒரு மரத்தை குறிக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேங்கையை பிரிக்க போகிறேன். வேம் ப்ளஸ் கை, வேகின்ற கை அப்படின்னு என்ன பண்ணுறேன்? 2வது அர்த்தத்தை பிரிக்கிறேன். வேகின்ற கை, கை வந்து வெந்துக்கிட்டு இருக்கான். எப்படி இருக்கான்? கை வந்து வேகுதான். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு சொல்ல 2 வாட்டி பிரித்து நம்ம பொருளை கொண்டோம் அப்படின்னா அதுதான் பொதுமொழி. அப்போது எல் ப்ளஸ் தூ அப்படின்றது என்ன ஆகுது? அது ஒன்று பிரிக்கிறோம். வேம் ப்ளஸ் கை அப்படின்னு என்ன பண்ணுறோம்? தொடர் மொழியாக பிரிந்து எல்லை உண் அப்படின்னும் வேகின்ற கை எனவும் என்ன பண்ணுது? இந்த இடத்துல பொருள் தருது. இது இவர் பொருள்களுக்கும் பொதுவாக அமையறதுனால இது என்ன சொல்கிறாங்க? பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறாங்க? பொதுமொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் இதில் நிறைய போட்டு குழப்பி விட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிக்க வேணாம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லு அல்லு தள்ளு தள்ளு. சார் என்ன சார் ஏதோ ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் பாட்டெலாம் பாடிட்டு இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் ஷார்ட்கட். அல்லு அல்லு தள்ளு தள்ளு. ஓகேவா சார்? என்ன சார் மறுபடியும் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதான்டா ஷார்ட்கட்டு. பாருங்கள், அல்லு தள்ளு. சரியா? அதான் ஷார்ட்கட்டு. அல்லு தள்ளு, அல்லு தள்ளு, அதான் ஷார்ட்கட். இந்த மாதிரி முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அதை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். சார் இதில் மட்டும்தான் முடியுமா அப்படின்னா இது மட்டும் கிடையாது, நிறைய விகுதிகள் இருக்குது. விகுதினா கடைசி அப்படின்னு அர்த்தம். அல்லு தள்ளு அம்மு ஐயி கையி ஊ பூதி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட அதிகமாக கேட்கக்கூடியது என்ன? அல்லுதல்ல தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால தான் இந்த ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அல்லு அல்லு தள்ளு தள்ளு. ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. சரியா? சரி, இந்த இதில் பாருங்கள், படித்தல். படித்தல் அப்படின்றது என்ன? தொழிற்பெயர். நடித்தல், நடத்தல் தொழிற்பெயர் தான். அப்போது நடத்தல், படித்தல், தைத்தல், வந்தல், போனல் எதா சொன்னாலும் அல்லுத்தலில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணை முடிட்டு போடு, அது தொழிற்பெயர். சரியா? நீங்கள் நல்ல எந்த இடத்துல வேணால் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள், அது என்ன அப்படின்னா அது தொழிற்பெயராக இருக்கும். சரிங்களா? சரிங்க சார், ஒரு வாட்டி அந்த ஃபார்மல் மெத்தடையும் சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஒரு வினை. வினைனா ஒரு செயல்ரா. ஒரு செயல் அப்படின்னா நான் வந்து கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி எதை சொன்னாலும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வினை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண். எண் அப்படின்னா என்ன? 1 2 3 4 எண்ணக்கூடியது. அது இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதுக்கடுத்து காலம், இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம். பால், ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இது எல்லாத்தையும் குறிப்பாவோ, குறிப்பு அப்படின்னா மறைஞ்சிருக்கும். சரியா? மறைஞ்சிருக்கதோ இல்லை வெளிப்படையாவோ உணர்த்தாமல் வரும். வெளிப்படையாகவே இருக்காது. அந்த மாதிரி வராமல் இருக்கிறது என்ன அப்படின்னா தொழிற்பெயர். இப்போது நான் கேட்குறேன் அப்படின்றது நடத்தல் அப்படின்றது இருக்குல்ல, நடத்தல் அப்படின்றதுல ஆனா பெண்ணா? சார் நடத்தல்னு இருக்குது, நடத்தல் அப்படின்றது ஆனா பெண்ணா நீங்கள் குறிப்பிடவே இல்லை சார். நடந்தான்னு ஒரு வார்த்தை நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நடந்தான் அப்படின்றது ஆணை குறிக்குது, நடந்தால் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இறந்த காலம் நிகழ்காலத்தையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல சார். நடத்தல், நடத்தல் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா இந்த இடத்துல குறிப்பிடப்படலை சார். அப்போ இந்த மாதிரி எண், இடம், காலம், பால் இது எதையுமே குறிப்பிடாமல் வருது இல்லை, அதுதான் என்ன அப்படின்னா தொழிற்பெயர். அதுதானே தொழிற்பெயர். புரியுதுங்களா? தொழிற்பெயர் அப்படின்றது எதுவுமே வராது, எல்லாமே மறைஞ்சு வரும். மறைஞ்சு வரதானே அது தொழிற்பெயர். ஓகேவா? இது ஈஸியான ஷார்ட்கட் என்ன? அல்லு அல்லு தள்ளு தள்ளு. சரியா? இதுதான் ஷார்ட்கட்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மல் மெத்தோட நான் என்ன பண்ணிட்டேன்? சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? சரி, அடுத்து பாருங்கள். அதுக்கு அடுத்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். விகுதினா என்ன? விகுதினாலே என்ன அப்படின்னா கடைசியில் அந்த ஒரு வார்த்தைகள். இப்போ நான் சொல்லியிருந்தேன்ல, அல்லு தள்ளு, அல்லு அல்லு தள்ளு தள்ளு, ஐயி கையி ஊ பூ தி, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி வரக்கூடியதை என்ன சொல்கிறோம்? விகுதி பெற்றிருக்கு, விகுதி இந்த இடத்துல இருக்குது. அதை தான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த இடத்துல கவனிங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. இப்போ கவனிங்க பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல பாருங்கள், வினை அடியுடன். வினை அடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடி என்றாலே முதன்மையானது. சரியா? அடி என்றாலே முதன்மையானது. இதில் நடத்தல் அப்படின்றதுல வினையடி என்ன? நட. இப்போ நான் வந்து உன்கிட்ட கேட்குறேன், படித்தல். படித்தல் அப்படின்றதுல வினையடி என்ன? படி. அதாவது எந்த ஒரு வேலை அங்கே முதன்மையாக இருக்குது. நடத்தல் அப்படின்னா என்ன? நடக்கிறது. படித்தல் அப்படின்னா படிக்கிறது. புரியுதுங்களா? உறங்கல், தூங்கல் அப்படின்னா தூங்குறது. இதெல்லாம் தான் என்ன?
முதன்மையாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ வினையடியில் பாருங்கள், நடத்தல் அப்படின்றதுல நட அப்படின்றது வினையடி, வாழ்க்கை அப்படின்றதுல வாழ் அப்படின்றது வினையடி, ஆளல் அப்படின்றதுல ஆள் அப்படின்றது வினையடி. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன், விகுதியை சேர்க்க போகிறேன். விகுதி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், அல்லு அல்லு தள்ளு தள்ளு. சரியா? அல்லு தள்ளு அம்மு ஐயி கையி ஊ பூ தீ. சரியா? இப்போ பாருங்க, அல்லு தள்ளு போட்டாச்சா? சரி, அல்லு தள்ளு ஐய கை ஊ பூ தீ அம் அதெல்லாம் வரும். சரியா? இதெல்லாம் வர்றது என்ன சொல்கிறோம், இதெல்லாம் தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? தொழிற்பெயர் விகுதிகள். சரியா? இதெல்லாம் என்ன சொல்கிறோம், தொழிற்பெயர் விகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் தெரியலையா? சரி, இங்கே மாற்றிடுவோம். சரி, அல்லு தள்ளு அம்மு ஐயே கையே ஊ பூ தீ. சரியா? சரி, இந்த இடத்துல கவனிங்க. இப்போ நட அப்படின்றது என்ன, வினையடி அப்படின்னு வந்துச்சு. நட அப்படின்றது என்ன, வினையடி. இதில் விகுதி என்ன, தள்ளு. விகுதி அப்படின்றது தள்ளு. அப்போ நட ப்ளஸ் தள்ளு நடத்தல், வாழ் ப்ளஸ் கை வாழ்க்கை, ஆள் ப்ளஸ் அல் ஆளல். அவ்வளோதான். சரியா? அப்போ இதெல்லாம் தொழிற்பெயர் வந்துருச்சா? வினையோட விகுதி சேரும். சரியா? வினையடியோட விகுதி சேரும். அதுதான் என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்போ இங்கே பாருங்கள், ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்கும். இப்போ நட அப்படின்றது நட, நடத்தல், நடை வருதா? அப்போ ஐன்றது வருதா, நடத்தல் வருதா, தள்ளு வருது. இங்கே என்ன வருது, நடை ஐ வருது. இதை மாதிரி ஒரு வினையடி அப்படின்றது பல விகுதிகளையும் இருக்கும். விகுதினா என்ன, அல்லு தள்ளு அம்மு ஐயு கை ஊ பூ தீ சொல்லி கொடுத்தனா அவ்வளோதான். சரியா? சிம்பிளாக இருக்கா, ஈஸியாக இருக்கா எல்லாருக்கும்? அவ்வளோதான்டா தமிழ். ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழ் கிராமர்லாம் ஈஸியாக எடுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக மார்க் எடுக்கலாம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டமே கிடையாது. சிம்பிளாக ஈஸி தூசி அப்பளோடைய என்ன பண்ணலாம் அப்படின்னா, தமிழில் மார்க் எடுக்கலாம். ரெகுலராக கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்கள் போதும். சரிங்களா? சரி, அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனா என்ன, யார் யாரெல்லாம் கோட் படம் பார்த்தீங்க, கோட் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். கோட் படத்தில் காந்தியும் யாருக்குவா, ஜீவன் சஞ்சயும் எப்படி ஆப்போசிட்டாக இருப்பாங்கல்ல, அதுதான். சரியா? அதுதான் என்ன, எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறைனாலே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம். இப்போது எதிர்மறை பொருளில் வரும், நடவாமை நடக்காத, கொல்லாமை கொல்லாத. அப்போ எதிர்மறையாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயர், ஆப்போசிட்டாக இருக்கும். நடவாமை நடக்காத, கொல்லாமை கொல்லாத, செல்லாமை செல்லாத, பிரியாத, இதெல்லாம் என்ன, எதிர்மறைய தொழிற்பெயர். சரியா? பிரியாமை பிரியக்கூடாது, இதெல்லாம் என்ன, எதிர்மறை தொழிற்பெயர், ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் அதை படித்து பார்த்து அப்படின்னாலே தெரியும், ஆப்போசிட் அந்த மாதிரி கொடுக்கும். அந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா அது எதிர்மறை தொழிற்பெயர். அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, முதநிலை தொழிற்பெயர். முதநிலை தொழிற்பெயர் என்ன, இப்போ நடத்தல் அப்படின்றத எடுத்துப்போமா? சரி, நடத்தல் அப்படின்றதுல முதநிலை தொழிற்பெயர் என்ன, நட. சரி, இப்போ அடுத்து தட்டுதல். தட்டுதல் அப்படின்றதுல முதநிலை என்ன, தட்டு. முதநிலை என்ன, தட்டு. சரி, அடுத்து உரைத்தல் அப்படின்றத எடுத்துப்போமா? உரைத்தல் அப்படின்றதுல முதநிலை என்ன, உரை. அதுக்கு அடுத்து அடித்தல். அடித்தல் அப்படின்றதுல முதநிலை எடுங்க, அடி. புரியுதுங்களா? அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், முதநிலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அப்போ இதுதான் என்ன சொல்கிறோம், முதநிலைன்னு சொல்கிறோம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும். விகுதி பெறாமல். விகுதினா என்ன, அந்த அல்லு தள்ளு அம்மு ஐயி கையி ஊ பூ தீ இது எங்கேயாச்சும் வருதா? தட்டு தட்டுதல், தல் எங்கே போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. உரைத்தல், தல் எங்கே போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. அடித்தல், தல் எங்கே போயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. விகுதி பெறாமல் வினை பகுதி. வினைனா என்ன, இதுதான் வினை. தட்டு உரை அடி. வினைனால என்ன, ஒரு செயல். தட்டு உரை அடி இதெல்லாம் என்ன, ஒரு வினை. அப்போது விகுதி பெறாமல் இந்த தள்ளு அல்லு இதெல்லாம் என்ன போயிடுச்சு, அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் இல்லாமல் விகுதி, அந்த ஒரு விகுதி பெறாமல் வினை பகுதி, இந்த தட்டு உரை அடி இது மட்டும் என்ன பண்ணுது, தொழிற்பெயராக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறாங்க, முதநிலை தொழிற்பெயர். அதான் என்ன சொல்கிறாங்க, முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சொற்களால் முதலையை பாருங்கள், தட்டுதல் உரைத்தல் அடித்தல் என பொருள்படும் போது இது முதநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? அவ்வளோதான் முதநிலை தொழிற்பெயர் அப்படின்றது. சரிங்களா? சரி, அடுத்து முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். திரியிறது அப்படின்னாலே என்ன சார், திரியிறது அப்படின்னாலே உருமாற்றம் அடைகிறதுடா. உருமாற்றம் அடைகிறது அப்படின்னா இப்போ கெடுன்னு இருக்கு, கெடு எப்படி வந்து திரிய வைக்கலாம், கேடு. சுடுன்னு இருக்கு, சூடு. படு அப்படின்றது இருக்கு, பாடு. அப்போ இந்த மாதிரி திரியுது. சரியா? இந்த மாதிரி என்ன பண்ணுது, திரியுது. இந்த மாதிரி திரிகிறது என்ன, முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும், விகுதி பெறாமல் முதுநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர் முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். கொஞ்சம் குழப்புது சார், லைட்டாக குழப்பி விடுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னா நல்லா கவனிங்க. விகுதி பெறாமல். விகுதி பெறாமல் அப்படின்னா என்ன, இந்த இடத்துல இந்த கெடுதல். சரியா? அந்த தள்ளு வந்து இல்லை, இந்த தள்ளு என்ன பண்ணியாச்சு, தூக்கியாச்சு. அப்போது விகுதி பெறாமல்
முதுநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர். இப்போ கெடுன்னு இருக்கு, அதை என்ன பண்ணுறேன், கெடு அப்படின்றத கேடு அப்படின்னு மாற்றுறேன். சுடு அப்படின்னு இருக்கு, அதை சூடு அப்படின்னு மாற்றுறேன். சரியா, இதுதான் என்ன அப்படின்னா முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். அப்படியே திரியுது, அப்படியே உருமாற்றம் அடையுது. சரியா, அதுதான் சொல்கிறாங்க முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதெல்லாம் இருக்கும். இந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் கிளியராக பாருங்க. அப்போ விகுதி பெறாமல் முதுநிலை திரிந்து வரும் தொழிற்பெயர், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர். இப்போ பாருங்க பெரு பேரு வருதா. சரி, இந்த இடத்துல பாருங்க கெடுதல் கெடு கேடு, சுடுதல் சுடு சூடு வருதா. அப்போ இந்த மாதிரி என்ன போகுது, இந்த இடத்துல திரிந்து வருது. கெடுதல் கெடு கேடு, சுடுதல் சுடு சூடு, திரிந்து வருதா. இதுதான் என்ன சொல்கிறோம், முதுநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. சரி, இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய டாபிக் வந்தாச்சு, வினையால் அணையும் பெயர். சார் எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு சார், இந்த வினையால் அணையும் பெயர் மட்டும் எனக்கு சுத்தமாக புரியல சார். அது என்ன சார் வினையால் அணையும் பெயர், கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். சார் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார். தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். என்ன சொல்ல வரீங்க, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள். தொழிலை செய்யக்கூடிய கருத்தா ஏதோ சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக புரியல சார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது. தொழிலை செய்யும் கருத்தா, அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும், தொழில் யார் செய்கிறாங்களோ அவங்களுடைய ஆளை குறிக்கக்கூடியது, அவங்களுடைய யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது. சரியா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க. சரியா, பொறுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, பூமி ஆழ்வாங்க. அப்போது பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க அப்படின்றது என்ன பண்ணுது, அந்த இடத்துல ஒரு மனிதரை குறிக்குதா இல்லையா. பொறுத்தார் பூமி ஆழ்வார், அப்போ அந்த இடத்துல யார், ஒரு ஆளை குறிக்குது. இப்போ வந்தவர் அவர்தான், அப்போ யார், வந்தவங்க அவங்க தான், அப்போது ஒரு ஆளை குறிக்குது. அப்போ தொழில் யார் செய்கிறாங்களோ அந்த அவங்களை குறிக்கக்கூடியது என்னது, தொழிலை செய்யக்கூடிய கருத்தா அப்படின்றது அங்கே வரக்கூடியது. ஆனா பெண்ணா அங்கே குழுவாக சேர்ந்து செயல்படுறாங்களா, அதை தான் என்ன சொல்கிறாங்க, வினையால் அணையும் பெயர். வினையால் அப்படின்னா செயலால் அணையக்கூடிய பெயர், அதுதான் வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர், செயலால் அணையும் பெயர், செயலால் அணையக்கூடிய பெயர் தான் சொல்கிறாங்க வினையால் அணையும் பெயர். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. சரி, இந்த இடத்துல இன்னொரு பாருங்க. இப்போ நான் வந்து இதை சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஒரு வினை முற்று அப்படின்னா ஒரு வினை முற்று பெற்று விட்டது, ஒரு வினை முற்று பெற்று விட்டது. வினை முற்று பெயரின் தன்மை அடைந்து வேற்றுமை உருபு ஐயால் கு இன்னது கண் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா, அது ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனுடையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். அது தன்மை முன்னிலை படக்கை ஆகிய 3 இடங்களிலும் 3 காலங்களிலும் வரும். இப்போ நம்ம வந்து நான் தொழிற்பெயரை சொல்லி கொடுத்தேன். தொழிற்பெயர் பாருங்க, தொழிற்பெயருங்காச்சும் காலத்தை காட்டுனுச்சா, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா காட்டுனுச்சா, இல்லை. இந்த இடத்துல வினையாளன் பெயர் காட்டுது. வந்தவர் அவர்தான், வந்தவங்க அவங்க தான், வந்தவங்க யாரு, அவங்க தான். ஆண் அப்படின்றத குறிச்சிருச்சு. வந்தவர் அவர் தான், இறந்த காலத்தை குறிச்சிருச்சு. அப்போ இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா குறிக்கும். அதுக்கடுத்து ஆணா பெண்ணா இதையும் குறிக்கும். தன்மை முன்னிலை படக்கையா அதுவும் குறிக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் குறிப்பிடுதுல, அதுதான் என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர். அப்போ தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார், வந்தவர் அவர்தான், பாடினால் சென்றால், இது எல்லாமே என்னது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. சரி, கடைசியாக பாருங்கள், இந்த ஒரு வேறுபாடை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த லெசன் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். சரிங்களா. சரி, வினைப்பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி நிற்கும். வினைப்பெயர் தன்மையாகி வினை என்றால் செயலையே உணர்த்தி நிற்கும். வினைப்பெயர் தன்மையாகி என்ன பண்ணுது, வினையே உணர்த்தி நிற்குது. தொழிலை செய்யக்கூடிய கருத்தா நான் சொல்லி கொடுத்தல, ஒரு ஆளை குறிக்கும். பாடியவள் ஒரு பெண், பாடியவர் ஆண்கள், பாடியவன் ஒரு ஆண். சரியா, இந்த மாதிரி ஒரு கருத்தா ஒரு ஆளை குறிக்குது அப்படின்னா என்ன சொல்றாங்க, அதை வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தொழில் பெயர்னா வினை பெயர் தன்மையாகி வினை செயலை மட்டும்தான் உணர்த்தி நிற்குது. அங்கே என்ன பண்ணுது, ஒரு செயல். இப்போ வந்து பாடுதல் ஆணை குறிக்குதா பெண்ணை குறிக்குதா காலத்தை குறிக்குதா, எதுவுமே புரியல சார். இதில் வந்து பாடுதல் மட்டும்தான் சார் கொடுத்துருக்காங்க, ஆனா பெண்ணா குறிப்பிடலை சார். இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக குறிப்பிடலை சார். அப்போ எதுவுமே குறிப்பிடாமல் வருதுல்ல, அதுதான் என்னது தொழிற்பெயர். இது ஒன்று ஷார்ட்கட் என்ன, அல்லு தள்ளு, அதான் ஷார்ட்கட். சரியா. அப்போ வினை பெயர் தன்மையாக்கி வினையை உணர்த்தி நிற்குது. இது காலத்தை காட்டாது, இது காலத்தை காட்டும். இது காலத்தை காட்டாது. இப்போ இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் காட்டுமா, காட்டாது. இது என்ன பண்ணுது, காட்டுது. பாடியவள் பாடி முடிச்சிட்டா, ஒரு பெண் பாடி முடிச்சிட்டா. பாடியவன் ஒரு ஆண் பாடி முடிச்சிட்டான். சரியா. இப்போ இறந்த காலமாக நிகழ்காலமாக எதிர்காலமாக காட்டுது. இது படக்கைக்கு தான் உரியது. படக்கை அப்படின்னா என்ன, பாடுதல், யாரோ ஒருத்தவங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. பாடுதல் படித்தல் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களை சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுது, மூவிடத்துக்கு உரியது. தன்மையிலையும் சொல்லுது, அதுக்கடுத்து முன்னிலையும் சொல்லுது, படக்கையிலையும் சொல்லுது. சரியா. இந்த மாதிரி வரக்கூடியது இது வினையால் அணையும் பெயர். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடுதல் படித்தல் அப்படின்றது, இதுக்கு பாடியவள் படித்தவர் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா. அவ்வளோதான். சரிங்களா. இதுவரையும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா இந்த ஒரு
இயல் 1ல் இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்றது பார்த்தாச்சு. ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே குயிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த இயலில் இருக்கக்கூடிய இலக்கணம் அப்படின்றது தனித்தனி செஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணாமல் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.